ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னா, ரீசெண்டா கோடி முறை கோவிந்த நாமம் எழுதிட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் விஐபி தர்ஷன் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு திருமலையில வெளியிட்டு இருந்தாங்க. இதுல எப்படி நம்ம கோவிந்த நாமம் எழுதணும், எந்த நோட்ல எழுதணும், எங்க போய் சப்மிட் பண்ணணும், இதோட ப்ரொசீஜர் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோல இதோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது உங்களுக்கு ஓகே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், அதுக்கப்புறம் எதுல எழுதணும், ஓகேங்களா? ஸோ எந்த இதுல எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நோட்டு வாங்கி எழுதணுமா, A4 ஷீட் வாங்கணுமா, இல்ல தனியா நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி வேற ஏதாவது பேப்பர்ஸ் வாங்கணுமா, இந்த மாதிரி இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் எங்க கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷனையும் ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோவிந்த நாம கோடி இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ் என்னது, யார் எழுத முடியும், வந்து இதோட டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதை பத்தி வந்திருந்த பிரஸ் ரிலீஸோட ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 கோடி கோவிந்த நாமம் எழுதி வந்தால் விஐபி தரிசனம். திருப்பதியில 25 வயசுக்கு உட்பட்டவங்க கோவிந்த நாமத்தை 1 கோடி முறை எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து விஐபி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறங்காவலர் குழு தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. இதுல முக்கியமான ரூல் அப்படி என்ன அப்படின்னா 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இதுல வந்து எழுதிட்டு வர முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான ரூல். 25 வயசுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இதுல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 கோடி முறை எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து விஐபி தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்னா எத்தனை பேர்த்த அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல 5 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து அக்கமடேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அக்கமடேஷன் பிளஸ் வந்து 5 பேருக்கான விஐபி தர்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க 1 கோடி முறை எழுதிட்டு வந்தவங்களுக்கு. இதுதான் அவங்களுக்கான ஃபெசிலிட்டி. அடுத்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல புதிய அறங்காவலர் குழு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்ப வந்து 1 கோடி எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இதுல விஐபி தர்ஷன் அப்படின்னா அதுல இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதே போல 10,01,116 முறை எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த எழுதிட்டு வந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் விஐபி தரிசனமும் ஒரு அக்கமடேஷனும் கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ்லயே வந்தது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்ல அஃபிஷியலா அந்த வந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணது தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் நியூஸ் பேப்பர்ல. அப்போ உங்களுக்கு 2 விஷயம் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. 25 வயசுக்கு கீழே இருக்கணும். 1 கோடி முறை எழுதிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து 5 பேத்துக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி அக்கமடேஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. ரெண்டாவது 10,01,116 முறை எழுதிட்டு போறாங்க அப்படின்னா அந்த எழுதிட்டு போறவங்களுக்கு மட்டும் விஐபி தரிசனத்துக்கு அலோவ் பண்றாங்க. இதுல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 300 ரூபா தர்ஷன் தான் அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் படி நமக்கு நியூஸ்ல எல்லாமே வந்தது வந்து அந்த ஒருத்தருக்கும் விஐபி தரிசனம் தான் அலோவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தான். இதை நம்ம திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றோம். 300 ரூபா தர்ஷன் கிடையாதுங்க, அவங்களுக்கும் விஐபி தரிசனம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு, எழுதிட்டு போறவங்களுக்கான முக்கியமான ரூல். அதுக்கு அடுத்து ரெண்டாவதா இருக்க முக்கியமான விஷயம் எதுல எழுதணும். ஓகேங்களா? ஸோ எழுதணும்னு சொல்லிட்டாங்க, எதுல எழுதணும் அப்படின்றது நிறைய பேருக்கு அடுத்து இருக்க கேள்வி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிந்த நாமம் எழுதுறதுக்கான ஒரு புக்கு மாதிரி ஒரு நோட்டு வந்து டிடிடி அவங்களோட பப்ளிகேஷன்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வீடியோ நம்ம வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நம்மளோட தலைவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதுல எழுதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த புக்கு வந்து உங்களுக்கு மொத்தமா வந்து இதுல 26,400 காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேஜ்ல உங்களுக்கு 4 காலமா பிரிச்சிருக்காங்க. இதுல சைட்ல நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த புக் வந்து இருக்கும். இதுல மொத்தமா 26,400 தடவை கோவிந்தா அப்படிங்கிறத நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 26,400 தடவை எழுதலாம். அப்போ நீங்க 1 கோடி தடவை எழுதணும் அப்படின்னா நீங்க எத்தனை புக்கு வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு புக்கோட காஸ்ட், ஒரு புக்கோட பிரைஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 111 ரூபா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டு மாதிரி இருக்கு இந்த புக்கு. இது வந்து மொத்தமா 26,400 தடவை பேர் எழுதலாம். 111 ரூபாய் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது இன்னைக்கு தான் வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த புக் வாங்குறது மேபி வந்து டிடிடியோட புக் ஸ்டால்ஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு தர்ஷன் போறவங்களுக்கு கூட மேபி கிடைக்கலாம். யாராவது நம்ம குரூப்ல இருக்கிறவங்க தர்ஷன் போனீங்கன்னா நீங்க வாங்குனீங்கன்னா கமெண்ட்ஸ்லயே ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா டெலிகிராம் குரூப்ல கூட ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து இதை பத்தின ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எழுதுறது இதுல தான் நீங்க எழுதணும். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க 1 கோடி தடவை எழுதிட்டு போறோம் அப்படின்னா அதை கால்குலேட் பண்றதுக்கே அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நோட்டும் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப அதுல வந்து ஒரு புக்ல இத்தனை என்ட்ரி அப்படின்னா அது இன்டூ எத்தனை புக்கு அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா 1 கோடி அப்படின்றத அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க.